இருக்கிறதுலையே டேஞ்சரஸ் மிட் நைட் பிரியாணி தான் உங்களுக்கு. யாராவது மிட் நைட் பிரியாணி சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு டெஃபினட்டாக ஃபேட்டி லிவர் இருக்கும். ஓகே. ஏன்னா நம்ம சாப்பிட்றோன்னா எதுக்காக சாப்பிட்றோம்? நம்ம ஆக்டிவிட்டீஸ்க்காக சாப்பிட்றோம். நம்ம உடம்பு இது பல காலத்துக்கு முன்னாடியே ஜெனட்டிக்காக நமக்கு இது ஒரு இது இருக்குது, நம்ம பாடியோட டிஃபென்ஸ் மெக்கானிசம். அது என்னன்னா, அந்த காலத்தில் ஃபேமின் வரும், சாப்பாடு இருக்காது, கொஞ்ச நாளைக்கு நல்ல சாப்பாடு இருக்கும், கொஞ்ச நாளைக்கு பட்னியாக இருக்க வேண்டியிருக்கும். அதனால நம்ம பாடியோடைய மெக்கானிசம் என்ன பண்ணிடுச்சுன்னா, அதிகமாக சாப்பாடு இருக்கிற காலத்தில் அதை ஸ்டோர் பண்ணி, சாப்பாடு இல்லாத காலத்தில் அதை யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம பாடியை மெக்கானிசம் கடவுள் பண்ணியிருக்காங்க. ஓகே. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ 50 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் அதிகமான சாப்பாடு கிடையாது, தேவைக்கு தான் சாப்பாடு. இப்போ நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடை நீங்கள் பேர்ன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபேட்டி லிவர் வராது. ஸோ நம்ம பாடியோட மெக்கானிசம் என்னென்னா, சேர்த்து வைக்கிறது தான் நம்ம பாடியோட மெக்கானிசம். நாளைக்கு தேவைப்படும், ஒரு நாளைக்கு சாப்பாடு இல்லாமல் போயிடும், அன்னைக்கு தேவைப்படும் அப்படின்னு இந்த பாடி சேர்த்து வைக்கிறது பாருங்கள். அதுதான் பாடி பண்ணுற தவறு. ஏன்னா இந்த காலத்தில் நாளைக்கு சாப்பாடு இல்லைங்கிற நாளே கிடையாது. கண்டிப்பாக நம்ம அந்த ஸ்டார்வேஷனு, ஃபுட் ப்ரொடக்ஷனு இதெல்லாம் மாறி போச்சு. இந்த 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 ஃபுட் ரெவல்யூஷனில் இப்போ அதிகமாக தான் இப்போ சாப்பாடு இருக்க தவிர தேவைக்கு அதிகமான சாப்பாடு இருக்குது. சாப்பாடை சமைச்சு சாப்பிடாம தூக்கி போடுற காலம் இது. இது சாப்பாடு இல்லாமல் பட்னி கிடக்கிற காலம். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக பட்னி கிடக்கிற ஜனங்களும் இருக்காங்க நம்ம ஊரில். அது ஒரு சேட் ஸ்டோரி அது.